கடவுளே இந்த பூமியில் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனின் ஒத்துழைப்பு அவருக்கு அவசியமா இருக்கிறது. கடவுளும் ஒரு மனுஷனும் இந்த பூமியில ஒன்னா நின்னாதான் இந்த பூமியில ஏதாவது ஒரு வேலை நடக்கும். உங்க வாழ்க்கையில எல்லா பிரேக் த்ரூஸையும் தேவன் ஒருவரை நீங்கள் சந்திப்பதின் மூலம் அவர் வைத்திருக்கிறார். இங்க யாரோ ஒருத்தருடைய ஞானம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. இங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கையில வச்சிருக்கிறாங்க. இங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க தொட்டா வியாதியே உங்களுக்கு வராது. இது நமக்கு புரியாததுனால நம்மளுடைய வெற்றி எங்கேயோ இருக்கு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வெற்றி எங்கேயோ இல்ல, நம்முடைய வெற்றி நம்முடைய அருகில தான் இருக்குது, நம்மளை சுத்திலும் தான் இருக்குது. முதலாளி நினைக்கிறார் இவன் இல்லைன்னா என்ன அப்படின்னு, தொழிலாளி நினைக்கிறான் இவர் இல்லைன்னா வாங்க மென் இல்லைன்னா அப்படின்னு. இதுதான் பிரச்சனை. அப்படி கிடையாது. நீ எனக்கு தேவை, நான் உனக்கு தேவை, நம்ம ரெண்டு பேரும் இருந்தாதான் இங்க ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயம் தேவை என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். மனிதர்களோடு மனிதர்கள் எப்பொழுது உறவு கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுதுதான் வெற்றியின் இன்னொரு பரிமாணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எளியவரோ வலியவரோ, ஏழையோ பணக்காரரோ, யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்க யாரோ ஒருத்தருக்கு தேவை, இன்னொருவர் உங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள எந்த ஸ்பிரிட் வேலை செய்து தெரியுமா? எனக்கு ஒரு பய தேவையில்லை, சமைக்கிறதுக்கு கூட ஆள் தேவையில்லை, சொமாட்டோவில் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்துட போகுது, அட்ரஸ் எவன்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கூகுள் மேப்பை தட்டினா எவன் தன்னால தெரிய போகுது. சுயநலமுள்ள ஒரு வாழ்வு தான் நரகம். என்றைக்கு இன்னொருவரை பற்றி யோசிக்கிறீர்களோ அதுதான் பரலோகம். உங்கள் இருத்தலுக்கு ரெண்டு அஸ்திபாரங்களை வேதவசனம் சொல்லுது. ஒண்ணு தேவன், அவருடைய கிருபை. ஆனா அவருடைய கிருபைனால மட்டும் இல்ல, இங்கு சில மனிதர்களை தேவன் உங்களுக்காக வைத்து உங்கள் இருத்தலை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருத்தலுக்கான உப்பாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதை கூட தவறாக புரிந்து கொள்கிற ஒரு சமூகம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துருந்தது. யோசேப்புக்கு அவன் அண்ணன்மார் பண்ண துரோகங்கள் எல்லாம் அவன் நினைச்சான்னா அவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அண்ணன் என்ன தம்பி என்ன, ஏன்னா அவனுக்கு தெரியுது மனுஷனுடைய செயலும் தெரியுது, தேவனுடைய செயலும் தெரியுது. உனக்கு தள்ள மட்டும்தான் தெரியும், என் அப்பாவுக்கு என்னை தூக்கி உட்கார வைக்க தெரியும். அதான் இயேசு சிலுவையில பாக்குறார். உனக்கு என்ன புதைக்கதான் தெரியும், ஆனா நீ புதைச்சா கூட மூணாவது நாள் கல்லறைய உடைச்சுக்கிட்டு வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. யாரோ தேவையில்லை, யாரும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் நீங்க தூக்கி போட்டுட்டு எனக்கு ஒவ்வொருவரும் முக்கியமா இருக்கிறாங்க, தேவையா இருக்கிறாங்கிற எண்ணத்துக்குள்ள உங்க மனசை கொண்டு வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்காத பிரேக் த்ரூஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அரசியல் என்ன நடந்துட்டு நினைக்கிறீங்க? பிளேமிங் ஒன் another தான். ஃபேமிலில என்ன நடக்குது? அதே தான். சபையில, வேலை பார்க்குற இடத்துல, எல்லா இடத்துலயும் அதே தான் நடக்குது. ஆனா அந்த பிளேமிங் கேம் ஒருத்தர் உடைக்கிறார். அதான் கிராஸ். எப்பா எதுக்கு சிலுவைக்கு போற? நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல. அப்புறம் எதுக்கு சிலுவைக்கு போற? அவனுக்காக நான் போறேன். தட் இஸ் a cross my friend. சரித்திரத்தை திரும்பி பாரு. அவன் ஒருத்தன் வாழணும்னா எத்தனை பேர்னாலும் அழிக்கலாம், ஆனா இந்த சரித்திரத்தை திரும்பி பார். நான் அழிவதால் எத்தனையோ பேர் வாழ போகிறார்கள், நான் மரிப்பதின் மூலம் அநேகர் வாழ போகிறார்கள். அதான் ஏன் தலைவர் பேசினது. உங்க தேவைக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்க தேவை சந்திக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது ஒரு நிலை தான். ஆனா நீங்க இன்னொருத்தருடைய தேவையை சந்திக்க வந்தவர்கள். இன்னொருத்தருடைய தேவையை நான் சந்திச்சேன்னா அப்ப நான் என்ன பண்றது? உங்க தேவையை சந்திக்க இன்னொருத்தர் அங்க அனுப்பப்படுகிறார். எந்த அளவுக்கு உறவுகளை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி. உங்கள் சந்தோஷமும் உங்கள் ஆசீர்வாதமும் அந்த உறவுகளுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். உறவினால் உண்டாகும் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். வெறும் உபதேசத்தினால் வருகிற சந்தோஷத்தை அடைவதற்கு மட்டும் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, உபதேசமும் உறவும். உபதேசமும் உறவும் ரெண்டும் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சபை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கும், சில இடத்துல ஒன்றுமே இருக்காது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உபதேசம் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனால் கூட நான் அந்த இடத்துக்கு மக்கள் போகணும்னு விரும்புவாங்க. ஏன்னா அங்கே உறவு இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே போயிட்டே ஏறி அடுத்தால வா போயிட்டே ஏறி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம், அங்கே உறவு இருக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த சபை இந்த சமூகத்தையே பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சபையாக அது இருக்க ஆரம்பிக்கும்.
ஆமே. சிலர் இருக்கிறாங்க, நாங்க கடவுளோடு உறவுல இருப்போம் அப்படிம்பாங்க. இப்பதான் காலையில காப்பி குடிச்சிட்டு அவர் கூட பேசிட்டு வர்றேன் அப்படின்னு. நல்லதுதான். ஆனா அது மட்டும் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வராது. மனிதர்களோடு மனிதர்கள் எப்பொழுது உறவு கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுதுதான் வெற்றியின் இன்னொரு பரிமாணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். $2000 நோட்டு ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் பண்ணி இந்த குடவுன் ஃபுல்லா நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி இருக்கும்? நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஒன் சைட் பிரிண்டட் நோட், $2000 நோட்டு இந்த குடவுனோட நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு சைடு தான் பிரிண்ட் பண்ணியிருக்குது, இன்னொரு சைடு பிரிண்ட் பண்ணவே இல்லை. பாருங்க, நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டுமே இருந்தால் அந்த நாணயத்துக்கு பேரும் செல்லாத நாணயம்தான். அதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. தேவனோடு இருக்கிற உறவு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் மனிதர்களோடு உங்களுக்கு ஏற்படுகிற இணைப்பும் நட்பும் அந்த நாணயத்தை இன்னொரு பக்கத்தை அது கொண்டு வர ஆரம்பிக்கும். செல்லக்கூடியதாக அது மாற்றும். ஆமென். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க கடவுள், சபை, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி இதிலெல்லாம் அவங்க ஈடுபாடெல்லாம் காட்டுறதில்ல. அவங்க எதில் மட்டும்தான் இருப்பாங்க? மனுஷன் தாண்டா முக்கியம், மனுஷன் தாண்டான்ட்டு போய் கடைசியில் 4 பேர் அவனை காலை வாரி குட்டிக்காரெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் நம்பலாமா வேண்டாமா இப்படிங்கிற குழப்பத்திலே கொஞ்சம் பேர் போயிட்டுருப்பாங்க. இவங்கள்ட்டையும் ஒரு பக்கம்தான் இருக்குது. அது எந்த பக்கம்? அவங்க தேவனை விட்டாங்க, எதை மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க? மனுஷன் அப்படி வச்சுருக்கிறாங்க. பாருங்க, இது எப்படி தெரியுமா? அந்த வச்சா குடுமையாக அடித்தா மொட்டைங்கிற மாதிரி வாழ்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த ரெண்டும் அப்படி இழுத்து சென்டரில் கொண்டு வரணும். ரெண்டும் என்ன பண்ண வரணும்? ஒரு மையத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து தேவனும் மனிதனும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனும் மனிதனும். ஆமென். பாருங்க, வேதவசனம் இது ரொம்ப அழகா பதிவு பண்ணுது. வேதவசனம் இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன பண்ணுது? பேசுது. இது நிறைய வசனங்கள் காட்டலாம். பாருங்க, ஒரு 2-3 ஸ்கிரிப்சர் காட்டுறேனே, ஏன்னா சில பேருக்கு அது காமிச்சான கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனம் பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். எல்லாம் சொல்லுங்க, தேவ கிருபை மனுஷர் தயவு. ஏன் அப்படி போட்டிருக்குது? எனக்கு தேவ கிருபை போதாதா? உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே, வேற ஒன்றும் தேவையில்லை அப்படிலாம் பேசக்கூடாது. அதனாலதான் பாருங்க, ஒருவே இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க, தன்னந்தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டமே இருக்கும், ஆனாலும் வேலை நடக்காது. நான் 2 கூட்டத்தையும் பார்க்குறேன். ஃபுல்லாக அவ்வளோ ஆள் இருக்கும். இவ்வளோ ஆள் தெரியுது, அப்புறம் ஏன்பா உனக்கு? அதான் ஏன்னே தெரில அப்படிமா. அவங்க தேவனுடைய கிருபையை சார்ந்துக்கல, ஃபுல்லாக ஆள் பலத்தை மட்டும் சார்ந்துருக்கிறாங்க. இன்னொரு கும்பல் என்ன பண்ணுது? ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே, கர்த்தர் மாத்திரமே அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் யாரையுமே காணும். அப்படி இல்லை பாருங்க, கடவுள் அப்படி டிசைன் பண்ணலை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கடவுளே இந்த பூமியில் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனின் ஒத்துழைப்பு அவருக்கு அவசியமாக இருக்கிறது. சில ஸ்டேட்மெண்ட் உங்களால் நம்ப முடியாது, நம்ப முடியாதுனாலும் அதான் உண்மை. அவர் காட், அவர் கடவுள், அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் செஞ்சுட்டு போயிடுவார். அப்படி கிடையாது. அப்படி செஞ்சுட்டு போயிட முடியும்னா இந்நேரம் அந்த உலகத்தை இப்போ இருக்கிறத விட இன்னும் 100 மடங்கு சூப்பராக ஆக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் இந்த பூமியில் நடந்துருது அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் இருக்கீங்கோ? உங்களை டம்மி பீஸா அவர் வச்சிருக்காரா?
நீ ஜெபம் பண்ணுறதெல்லாம் பண்ணுப்பா, ஆனால் நான் நினச்சதான் நடக்க போகுதுன்னா அப்போ நான் என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? அப்படி கிடையாது. அவர் சொல்கிறாரு, மத்தேயு சுவிசேஷம், மேத்யூ காஸ்பல் சாப்டர் 16 verse 19, 19வது வசனம் பாருங்க. பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். என்னங்க இது? நீ கட்டுறது நீ கட்டவிழ்க்கிறதுன்னு என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இதுதான் தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா, கடவுள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, மனிதன் மட்டும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறையியலாளர்கள் அப்படின்னு கொஞ்சம் தனியாக இருப்பாங்க, சமூகவியலாளர்கள் அப்படிங்கிறவங்க தனியாக இருப்பாங்க. இந்த சமூகவியலாளர்கள் வந்து எப்போவுமே என்ன யோசிப்பாங்க? ஹியூமனிசம், மேன்கைண்ட், இதுவே பேசிகிட்டே இருப்பாங்க. மனுஷன் தாண்டா அப்படிம்பாங்க. இறையியலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுவாங்க? மனுஷன்லாம் ஒன்றும் கிடையாது, எவ்ரிதிங் காட் அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் இந்த பூமியில் இருந்தும் உருப்படியாக ஒரு வேலையும் நடக்கலை. அப்போ எப்போ ஒரு, அதாவது நடக்கலை மீன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் நடக்கலை, ஏதோ அங்கங்கே கொஞ்சம் நடந்திருக்குது. கடவுள் சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் 1000ஐயும் 2 பேர் 10,000ஐயும் துரத்துவீர்கள். ஆமென். இது ரெண்டும் இணையணும் பாருங்க. தேவனுடைய கிருபை, மனிதனுடைய தயவு, ரெண்டுமே சேர்ந்தாதான் இந்த பூமியில் ஒரு வேலை நடக்கும். இன்னும் சொல்ல போனால் கடவுளும் ஒரு மனுஷனும் இந்த பூமியில் ஒன்றா நின்னாதான் இந்த பூமியில் ஏதாவது ஒரு வேலை நடக்கும். இன்னும் சொல்ல போனால் யுவர் பாடி இஸ் a earthly license. இந்த பூமியில் வேலை செய்யணும்னா ஒரு சரீரம் அவசியம், கடவுளுக்கோ பிசாசுக்கோ. அதனால தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து டெவிலை, பிசாசை இயேசு துரத்தும் போது அவன் கேட்குறான், அட்லீஸ்ட் பண்ணி பாடியாவது எனக்கு தாங்க அப்படிங்க, ஏதாவது கொடுங்க, இந்த பண்ணிக்குள்ளையாவது நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். ஏன்? பிரின்சிபாலிட்டி ஒர்க்ஸ் த்ரூ பர்சனாலிட்டி. ஆவி உலகம் இந்த பூமியில் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஆவியாக வந்து வேலை செய்ய முடியாது. சாத்தான் யூதாசுக்குள் நுழைந்தான், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்தார். எத்தனை பேர் புரியுதா? ஒன்று இந்த ஆவி வரணும், இல்லைன்னா இந்த ஆவி வரணும். எந்த ஆவி வந்தாலும் இந்த ஆள் தயாராகணும், அப்போதான் இங்கே ஒரு வேலை நடக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமான ஆள்னு யோசித்து பாருங்க. இந்த ரெண்டையும் சமநிலையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க, ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு ஒரு பைய சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகமே சகலத்தையும் போதிக்கும். வசனத்தில் இருக்குதுல்ல, இருக்குது, அதுவும் வசனத்தில் இருக்குதா இல்லையா? இருக்குது. அவர் நானும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு பைய பேச்சை நான் கேட்க மாட்டேன், யார் எனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. எனக்கு யார் சொல்லுவா? எனக்கு ஆவியானவரே எல்லாத்தையுமே சொல்லுவார். அந்த ஆவியானவர் தான் சபையில் போதிக்கிறவர்களை, தீர்க்க தரிசனம் உரைப்பவர்களை ஏற்படுத்தி வைக்கிறார், நீங்கள் வளரும்படியாக. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ரெண்டுமே உண்மைதான். எப்படி உண்மைன்னா, இப்போ நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன நம்பிக்கையில் வந்து பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாருங்க, அம்புட்டு பேருக்கும் விளங்க வச்சிடுறேன் அப்படின்ட்டா கிடையவே கிடையாது. அப்பா, சிலர்லாம் நான் பார்த்துட்டேன், பேசின பிறகு தான் தெரியுது, அப்படியா சொன்னீங்க அப்படிங்காங்க. அவ்வளவு சத்தமாவா கேட்குது? ஆஹா, ஆமேன்னாங்களே, அல்லேலூயான்னாங்களே, கையை தூக்குனாங்களே. இதெல்லாம் நம்பிடக்கூடாது.
அப்போ எப்படி? அப்புறம் எப்படின்னா, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரம் இன்னொருத்தர் இந்த இடத்துல வேலை செய்கிறார். மகனை நீ பேசுறத பேசு, நான் விளக்கத்தை நான் கொடுக்குறேன்ட்டு ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்கிறார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. அப்போ போதிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, கேட்குற ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்களுமே என்ன பண்ணிடணும்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுவார் அப்படி உட்கார்ந்துருக்கணும். அதே மாதிரி போதிக்கிற நானே எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு ஆவியானவருடைய உதவி உண்டாகும் அப்படின்னு என்ன பண்ணணும், நான் யோசிக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மனித தயவு தேவ கிருபை. ஆமென். நீங்கள் இது ஏன் திரும்ப திரும்ப இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படின்னா, எதையாவது ஒன்றை பிடிச்சிட்டு ஒன்றை நம்ம விட்டுறோம். அதனால தான் நிறைய நோட்டுக்கட்டுகள் இருக்குது, ஆனால் செல்லவே மாட்டுக்கு. நிறைய காசு இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் நாணயம் மட்டும்தான் இருக்குது. சில இதில் ரெண்டு பக்கமும் இல்லாதெல்லாம் இருக்குது, வெத்து பேப்பராக தான் இருக்குது. அதுகள் மனுஷனையும் இது பண்ணல, கடவுளையும் இது பண்ணல. பைபிளில் ஒரு கேரக்டர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு பெண் வந்து, ஒரு விதவை வந்து அடிக்கடி அவனுடைய வழக்கை விசாரிக்கிறதுக்காக வந்து கேட்குறான். அவன் எப்படிப்பட்ட ஆள்னு பைபிளில் போட்டுக்கு தெரியுமா? கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாத ஒரு ஆள் அவன். பாருங்க, அந்த மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் கடவுள் பக்கமும் வர்றதில்லை, மனுஷங்க 4 பேர் நமக்கு வேணுமேங்கிற எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் பாருங்க, வாழ்க்கை பூரா சோலோவாகவே இருப்பாங்க, தனியாகவே இருப்பாங்க. கேட்டால் பரிதாபமாக பேசுவாங்க, யாருமே இல்லை பிரதர், யாருமே இப்படி இல்லாமல் போனாங்க. ஏன்னா வரும்போது எல்லாரும் ஒரு பெரும் கூட்டத்தோடையே வந்தாங்க, வரல. கடவுளை சந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் கடவுளை உண்மையிலே சந்திச்சிருப்பீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு கொஞ்சம் அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால அவர் அன்பு உங்கள் இருதயத்தில் வந்துடும். வந்துட்டுனா என்ன ஆகும்? நீங்கள் 4 பேர்கிட்ட அந்த அன்பை கொடுப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்க ஆரம்பிக்கும். சில நோட்டில் 2 பக்கமும் இல்லை, சில நோட்டில் ஒரு பக்கம்தான் இருக்குது. எந்த மாதிரி நோட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு பக்கம் இல்லை 2 பக்கமும் பிரிண்ட்டை போட்டு போயிடுறீங்க. ஆமென். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இந்த மாதிரி ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டை தான் கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இட்ஸ் அ காட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். யூ நீட் சம்மோன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நான் தேவை. சவுண்டா பெருமையா எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு நான் தேவைங்க. கணவன் மனைவியாக இருந்தால் இன்னும் நல்லா சொல்லிவிடுங்க. எல்லாம் தள்ளி கிளி இருந்தாங்கன்னா எந்தி சொல்லுங்க, உங்களுக்கு நான் தேவை. ஆமென். அதே மாதிரி நீங்களும் பக்கத்தில் சொல்லிடுங்க, உனக்கும் நான் தேவை. ஆமென். இதை ஒத்துக்கலைன்னு வைங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கம் பிரிண்ட் பண்ணாத நோட்டை வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான். என்னைக்கு இந்த உண்மை உங்களுக்கு விளங்குதோ அன்னைக்கு அம்புட்டு நோட்லையும் இன்னொரு பக்கம் அடித்தா, இப்போ இந்த குடவுன் ஃபுல்லாக இருக்குது 2000 நோட்டு. தேர்தல் நேரம், ஆட்சியே உங்களுடையதான் மாறிடும். பேர் பார்க்குறாங்க என்னதான் அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து செல்லா காசு மாதிரியே இருக்குது. நிறைய பேருடைய கிறிஸ்டியன் லிவிங், அவங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் ஒரு பயனே இல்லாமல் போயிடுது. என்னன்னு தேடி பார்த்தா இந்த காரியங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. பாருங்க, நான் சொல்கிறேன், ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். கடவுளை அவனை கூப்பிடுறாரு, அவனுக்கு வாக்கு பண்ணுறாரு, உன்னை ஆசீர்வதிப்பப்பா, உன் பேரை பெருமைப்படுத்தும், இவ்வளோ சொல்லிட்டார். ஆனால் இவ்வளோ சொன்னாலும் ஆபிரகாமுக்கு அது பத்தாது. ஏன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் இன்னொருத்தர் வரணும். அவர் வந்தால் தான் இவன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அவருக்கு பேர் தான் மெல்கிசேதேக். நான் என்ன கேட்குறேன்னா, கடவுளே வாக்கு பண்ண ஒரு ஆள்,
கடவுளே நேரடியாக வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துட்டாரு, கடவுளே எல்லா ப்ராமிஸ் என்ன பண்ணிட்டாரு. ஆனால் கூட மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தன் வந்து யாரை ஆசீர்வதிக்கிறான்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, we need மெல்கிசேதேக். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரேக் த்ரூஸையும் தேவன் ஒருவரை நீங்கள் சந்திப்பதின் மூலம் அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் ஓடாதீங்க. உங்கள் பூட்டை திறக்கிற சாவி இங்கே யாருக்கிட்டே இருக்கு. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ பிரசங்கம் வந்து என்ன தெரியுமா? இங்கே ஒரு பூட்டும் இங்கே ஒரு சாவியும் இருக்குன்னு சொல்றதுக்கு. வாரம் வாரம் பூட்டு உண்டு சாவி உண்டுன்ட்டு கேட்டுட்டு போயிடுறீங்க. இன்னும் பூட்டும் சாவியும் என்ன பண்ணவே இல்லை, சந்திக்கவே இல்லை. இங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்துவாங்க. இங்க யாரோ ஒருத்தருடைய ஞானம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது உங்க தொழிலை இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அது பெருக்கும். ஆமென். இங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கையில வச்சிருக்கிறாங்க. இங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க தொட்டா வியாதியே உங்களுக்கு வராது. இங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களை நீங்கள் சந்திப்பதின் மூலம் உங்க வாழ்க்கையின் திசையே வேற இதை நோக்கி அது போகிறது. இது நமக்கு புரியாததுனால நம்மளுடைய வெற்றி எங்கேயோ இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வெற்றி எங்கேயோ இல்லை, நம்முடைய வெற்றி நம்முடைய அருகில தான் இருக்குது, நம்மளை சுத்திலும் தான் இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வெற்றி என்னை சுற்றிலும் இருக்கிறது, என் அருகில் இருக்கிறது. ஆமென். எஸ். கடவுளுடைய ராஜ்யம் எங்கேயோ இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப அருகாமையில் இருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்க, இங்க பேதுருட்ட சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுப்பேன். அப்போனா அந்த கீஸ் இருக்குது, த பஞ்ச் ஆஃப் கீஸ், கொத்து சாவி இங்க ஒவ்வொருத்தருடைய கையில இருக்குது. ஆனா என்ன தெரியுமா, உங்க சாவி உங்க பூட்டுக்கு சேராது, உங்க சாவி இன்னொரு பூட்டுக்கு தான் சேரும். அவங்க வச்சிருக்கிற சாவி உங்க பூட்டுக்கு சேரும். இதுதான் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட், த டிவைன் அரேஞ்ச்மெண்ட். ஆமென். பார்வோனுக்கு யோசேப்பு தேவை, யோசேப்புக்கு பார்வோன் தேவை. அந்த விதத்துல தான் தேவன் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். பவுல் என்கிற பெரிய பூட்டை திறப்பதற்கு அனனியா என்கிற சிறிய சாவி அவசியமா இருக்கிறது. பவுல் என்கிற மிகப்பெரிய வண்டி தொடர்ந்து செல்வதற்கு பர்னபாஸ்னு ஒரு ஆளு அங்க தேவைப்படுறாரு. ஆமென். பாருங்க, இங்க நீங்க பவுலாவா இருக்கலாம், அனனியாவும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயம் தேவை என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். இது சபைக்குள்ள நடந்ததுன்னு வைங்களேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை சமூகத்துல போய் நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். முதலாளி நினைக்கிறார் இவன் இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு, தொழிலாளி நினைக்கிறான் இவர் இல்லைன்னா வாங்க மென் இல்லைன்னா அப்படி. இதுதான் பிரச்சனை. அப்படி கிடையாது. எப்பா நீ எனக்கு தேவை, நான் உனக்கு தேவை, நம்ம 2 பேரும் இருந்தாதான் இங்க ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். பாருங்க, எதிரியின் மிகப்பெரிய தந்திரம் பிரிவினையா இருக்கிறது. சாத்தான் யூஸ் பண்ற பெரிய ஒரு ஆயுதம் பிரிவினையா இருக்கிறது. ஆனால் அவன் பிரிவினையை நம்பாதவன். வேதவசனம் சொல்லுது, சாத்தானும் அவன் கூட்டமும் ஒன்னா இருக்கான்.
தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். நான் அப்படியே அந்த மெயினை சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினச்சேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. இயேசு யாரால பிசாசை துரத்தினாருன்னு சொன்னாங்க? பேயல் செபுலால துரத்துறாங்கன்னாங்க. அதாவது பிசாசை வச்சு இவர் யாரை துரத்துறாரு? பிசாசை துரத்துறாரு. அதான் ஜீசஸ் கேட்டாரு, எப்பா பிசாசை வச்சே பிசாசை துரத்துனா அப்புறம் அவன் எப்படி ஆட்சிக்கு வருவான்? அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரிவினையின் மூலம் நம்மை வலுவிழக்க செய்ய முடியும்னு நம்புகிற இருளின் ராஜ்யம் ஒன்னா இருக்கு. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், திருடங்கள்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. நம்ம ஏரியா எம்புட்டு வந்தாலும் உனக்கு இது எனக்கு இதுன்னு கரெக்டாக பங்குகள்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் நல்ல நோக்கம், இப்போ பாருங்களேன், இங்கே நல்ல நோக்கம் நல்ல தரிசனம்னு சொல்கிற ஆட்களுக்குள்ள என்ன வரமாட்டுக்கு? ஒற்றுமையே வரமாட்டுக்கு. ஏன்னா இந்த ஒன்னான்னு இருக்கிறதுனால நடக்கக்கூடிய அபார வல்லமை, அபார ஆற்றல் அநேகர் என்ன பண்ணவே இல்லை, உணரவே இல்லை. பாருங்க, ஒரு குதிரை. நான் இப்போ பேசுறது குடும்ப உறவுகளுக்குள்ள இதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய பிஸ்னஸில் இதை யோசிங்க, சபைக்குள்ளே இதை யோசிங்க, சமூகத்துக்குள்ளே யோசிங்க. எல்லா டைமென்ஷன்லையும் இதை யோசிச்சு பாருங்க. ஒரு குதிரை தனியாக, அதனால் சொல்கிறாங்க 1000 டன் அதனால் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். சாரி, 1000 கிலோ அதனால் என்ன பண்ண முடியும்? இழுக்க முடியும். ஆனால் 2 குதிரைகள் சேர்ந்தா அதனுடைய எண்ணிக்கை சொல்கிறாங்க 14 டன்னு அதனால் என்ன பண்ண முடியும்? இழுக்க முடியுங்கிறாங்க. அப்போ ஒற்றுமையினுடைய வலிமையை இங்கே எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க? கொஞ்சம் உணர்றாங்க. ஆனால் நாம் அதை மறந்து போயிடுறோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கிற நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். யாரோ தேவையில்லை, யாரும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு, எனக்கு ஒவ்வொருவரும் முக்கியமாக இருக்கிறாங்க, தேவையாக இருக்கிறாங்கிற எண்ணத்துக்குள்ளே உங்கள் மனசை கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்காத பிரேக் த்ரூஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்கள் தேவை சந்திக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது ஒரு நிலை தான். ஆனால் காயினுடைய மறுபக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னொருத்தருடைய தேவையை சந்திக்க வந்தவர்கள். இன்னொருத்தருடைய தேவையை நான் சந்திச்சேன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது? அதுதான் இங்கே பியூட்டியே. உங்கள் தேவையை சந்திக்க இன்னொருத்தர் அங்கே அனுப்பப்படுகிறார். ஆமென். எலியா விதவை 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பஞ்சத்தையே ஜெயிக்கலாம். எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அந்த விதவை மட்டும் தனியாக நின்னும் பண்ண முடியாது, எலியா மட்டும் தனியாக நிற்க முடியாது. 2 பேரும் எங்கே கனெக்ட் ஆகுறாங்களோ அந்த கனெக்டிங் பாயிண்டில், அந்த இணைப்பில் தான் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி துவங்குகிறது, ஒரு பெரிய செழிப்பு துவங்குகிறது, ஒரு பெரிய பெருக்கம் துவங்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் ஜெபம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். பாருங்கள், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் பாருங்க. நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணுறது அல்லது நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் ஒன்றை செய்வது அப்படி நான் சொல்கிறதுனால இண்டிவிஜுவலாக உங்கள் மேலே நீங்கள் கேர் பண்ணுறதோ அல்லது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறதோ கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ல. அது நாணயத்தின் ஒரு பக்கமே, மறுபக்கம் அல்ல அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? அதை இந்த பகுதியை நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பாருங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஊரெல்லாம் போய் புலம்பி தள்ளுன்னு சொல்லலை. துன்பப்பட்டால் என்ன பண்ண கடவன்? ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக,
அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். பாருங்களேன், நாம இதை ரொம்ப தாழ்வான ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது தாழ்வான ஒரு ஃபெய்த்து அப்படின்னு நம்ம இதை நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பவுல் போன்ற மிகப்பெரிய அப்போஸ்தலர்கள் மக்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், ஏற்ற வாக்கு வல்லமைகள் எனக்கு உண்டாகும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்ங்கிறார். நானே ஒரு பெரிய ஃபெய்த் ப்ரீச்சர், ஏன் ஜெபத்தை அப்படியே அவ்வளோ வல்லமை உள்ளது, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் கேட்காம இல்லை, அவர் மக்கள்கிட்ட கேட்குறார், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கிறார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, எந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட், எந்த மாதிரி ஒரு ஆவி இந்த இடத்துல ஊற்றப்படுகிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பாருங்க, அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். குணம்லாம் ஆக்கிடுறாரு, இல்லை அவன்கிட்ட ஏதாவது குறைவு இருந்தால் மன்னிக்கவும் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஆமென். நம்ம மன்னிச்சாதான், பாவம் மன்னிச்சாதான் சுகங்கிறோம், அவர் சுகமாயிட்டு மன்னிக்கிறேங்கிறார். சும்மா மாற்றி மாற்றி பேசக்கூடாது பிரதர். நம்ம என்ன பண்ணுறோன்னா, உனக்கு ஏன்னு சுகமாகலை, பாவம் அப்படிங்கிறோம். அம்புட்டு பாவம் போனதுக்கப்புறம் தான் நான் எனக்கு சுகம் தரணும்னா அதுக்கு வாய்ப்பே அப்படி சொல்ல. இயேசு வந்து அதை ஏற்கனவே சுவிசேஷத்திலே அதை மாத்துறாரு. என்ன பேசுகிறாரு, திமிர்வாதம்காரன் ஒருத்தனை கொண்டு வராங்க, என்ன சொல்கிறாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன இவர் இவ்வளோ எளிதாக தரார் அப்படின்ட்டு. கூட்டத்தில் திரளான மக்கள் வர்றாங்க, அத்தனை பேரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சுகமாக்குறாரு. யாராவது மனம் திரும்புறீங்களா அப்படின்னு கேட்கவே இல்லை. எத்தனை பேர் இன்னையிலிருந்து நீங்க மாற போறீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. அவர் சொல்றாரு, ரெண்டுமே எளிதுதான். ஆமென். பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்வதும் சுகமாக்குறதும் என்ன பொறுத்தளவுக்கும் ரெண்டுமே எளிதுதான். இதுல எதை சொல்றீங்கன்னு கேட்கிறாரு அவர். என்னன்னா, நம்ம தான் இப்படி ஒரு இது போட்டு வச்சிருக்கிறோம், தேவனுடைய கிருபையை புரிஞ்சுக்காம. தேவனுடைய கிருபை என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் கிடையாது. உங்களை குணமாக்குறதும் உங்களை பரிசுத்தமாக்குறதும் ரெண்டுமே தேவனுடைய செயல் தான். ஆமென். நம்ம என்ன சொல்றோம், நீ பரிசுத்தமாயிட்டு வா, கடவுள் உன்னை குணமாக்குவாருங்கிறோம். இல்லைங்க, என்னன்னா குணமாக்கிக்கவும் முடியாது, என்னன்னா பரிசுத்தமாக்கிக்கவும் முடியாது. இது ரெண்டுமே தேவனுடைய செயல். எந்த செயலையும் அவர் செய்கிறார். ஆமென். இப்போ கவனிங்க, இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். 16வது வசனம் பாருங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இன்னைக்கு அதான் பண்ண போறோம். இந்த இடத்துல இன்னைக்கு பெரிய மாற்றத்தோடு போக போறீங்க. ஆமென். பிராக்டிக்கலா இந்த இடத்துல செய்ய போறோம். ஆமென். இந்த வாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் த்ரூவின் வாரமா உங்களுக்கு இருக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க. ஆனா நம்ம என்ன வச்சிருக்கோம், யாராவது ஒரு ஐயா இருப்பாரு, இல்ல யாராவது ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டத்தை தான் நம்ம வச்சிருக்கிறோம் ரொம்ப காலமா. அவர் ஜெபத்துக்கு வல்லமை உண்டுங்க, அவர் ஜெபிச்சா எல்லாம் நடக்குங்க அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய பிரேயருக்கு தான் வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தூக்கி வச்சிட்டோம். ஆனா பைபிள்ல ஒருவர் எல்லோருக்காகவும் ஜெபிப்பார் அப்படின்ட்டு எந்த வசனமும் கிடையாது. ஆனா பைபிள் என்ன வசனம் தான் இருக்குது, ஒருவருக்காக ஒருவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படி கிடையாது. ஹலோ, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்
அப்படிங்கிறதுக்காக தான் கடவுளுங்க எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபம் எனக்கு தேவை, என் ஜெபம் உங்களுக்கு தேவையா? ஆமா, கண்டிப்பா. இப்படிதான் கடவுள் வைக்கிறாருங்க. ஏன் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்க போகக்கூடாதா? இல்லை, அப்படி அது சிஸ்டமே கிடையாது. இதுதான் இது நீங்கள் ட்ரினிட்டிங்கிற ஒரு செய்தியை நம்ம ஏன் அடிக்கடி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த திரித்துவங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சாதான் எல்லாமே புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. இந்த திரித்துவத்தில் நீங்கள் போனீங்கன்னா, பிதா தன்னைத்தானே பெருமைப்படுத்த மாட்டார், குமாரன் தன்னைத்தானே பெருமைப்படுத்த மாட்டார், ஆவியானவர் தன்னைத்தானே பெருமைப்படுத்த மாட்டார். மாறாக என்ன நடக்கும்? எங்க அப்பா எல்லோரிலும் பெரியவர் அப்படின்னு இயேசு பேசுவார். பிதா அவர் இல்லாம ஒருத்தர் கூட என்கிட்ட வர முடியாது, அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர், நீங்க பரிசுத்த ஆவியானவரை திட்டி பாருங்க, இயேசுவை அம்புட்டு கேள்வி கேட்பாங்க, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆவியானவரை திட்டின உடனே, தம்பி இந்த மாதிரி பேசணுன்னா பார்த்துக்கோ, உள்ள போறது கஷ்டம் அப்படின்ட்டார். விளங்குச்சா உங்களுக்கு? இதுதான் கணவன் மனைவிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாரு. protect one another, other center love. ஆமென். ஏன் வீட்டுக்காரியை தானே திட்டுறாங்க, திட்டிட்டு போங்க அப்படின்னு என்ன வேணாலும் பேசுங்க, என் வீட்டுக்காரியை பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இன்னைக்கு நைட் சாப்பாடு கட் பண்ணிருங்க, ஒரு ஆமேன் கூட வரல. என்ன தெரியுமா? நம்மளால தான் முடியல, யாரோ ஒருத்தர் அபிஷேகம் பலமா இருக்குது போல, நம்ம செய்ய முடியாத. ஆண்டவன் இருக்கிறான் குமாரு, ஆண்டவன் இருக்கான், நம்ம செய்ய முடியாதத எங்கேயோ ஒருத்தன் செய்யறான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பு. இதுதான் பிரச்சனை பாருங்களேன். அதே தான் இங்க கொண்டு வராரு. அதே தான். என்ன வேணாலும் சொல்லுங்க, என் வீட்டுக்காரரை பேசுற வேலை இருக்கக்கூடாது. இங்கேயும் அதே தான், அமைதி. எல்லாம் சற்று நேரம் அமைதல் உண்டாயிற்று. எல்லாரும் பாருங்களேன், யாராவது திட்ட மாட்டாங்களான்னு தான் நான் இருக்கேன், என்னால முடியல பிரதர். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை திரித்துவம் ஆளுகை செய்வதாக, திரித்துவ அன்பு உங்கள் குடும்பங்களில் ஊற்றப்படுவதாக. தன்னை நேசிக்கிறவன் தன்னையே நேசிக்கிறான் அல்லது தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான், அப்படி வேதவசனம் சொல்லல. வேதவசனம் சொல்லுது, கணவன் சரீரத்துக்கு மனைவி அதிகாரியா இருக்கிறாளாம், மனைவியின் சரீரத்திற்கு கணவன் அதிகாரியா இருக்கிறானா. தன் மனைவியை நேசிக்கிறவன் தன் சொந்த மாம்சத்தையே பாதுகாக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது வேறங்க, இது உங்களையே பார்த்துக்கோ, உன்னையே பார்த்துக்கோ அப்படிங்கிற உலகம் சொல்ற அந்த ஸ்பிரிட் கிடையாது. நான் உங்களை பார்ப்பதின் மூலம் எனக்கு ஒன்று பார்த்து கொள்ளப்படுகிறது என்கிற ராஜ்யத்தின் கலாச்சாரம். இது வேறங்க, இது வேற. இது சொன்னா கொஞ்சம் பைத்தியக்காரத்தன மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியும் யார் உண்மையிலே லூசுங்கிறது. ஒருத்தர் சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்கு. அப்போ கதைன்னே வச்சுக்கோங்களேன், நான் சொல்றது, 2 பேர் தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே சொப்பனம். இப்போ இந்த 2 பேருமே எங்க போறாங்க? சொர்க்கம் நரகத்தை கனவுல பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா நரகத்தை பார்க்குறாங்க. இவங்க நரகம்னா அங்கே சாப்பாடு இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, அவங்க பட்னியாக கிடப்பா அப்படி இப்படின்னு தான் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா. அங்கே பார்த்தா அப்படி இல்லை, சாப்பாடெலாம் பிரமாதமாக ஆகிட்டு இருக்குது, விதவிதமான உணவுகள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா நரகத்தில் இதெல்லாம் சாப்பாடெலாம் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்துருக்குறாங்க. பரலோகத்துக்கு போயிருந்து பார்த்தா அங்கேயும் சாப்பாடெல்லாம் ஆக்கி எல்லாம் பிரமாதமாக இருக்குது. இவங்க ஒரே காமிச்சிட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, இங்கேயும் இதே மாதிரி இருக்குது, என்ன வித்தியாசம்? கடைசியில் பார்த்தா சாப்பாடெல்லாம் ஆக்கி முடித்தோடனே எல்லார் கையிலையும் கொண்டு வந்து ஒரு நீளமான கரண்டி என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. பரலோகத்துலேயும் கட்டுறாங்க, நரகத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. பார்த்தா அதில் இப்படி எடுத்து இப்படி வச்சா யாராலையும் என்ன பண்ண முடியல, சாப்பிடவே முடியல. நரகத்தில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவன் கோதி இப்படி இப்படிங்க மேலே கீழே போத தவிர ஒன்றுமே என்ன பண்ணல, உள்ள போகவே இல்லை. என்னடான்னு சொல்லிட்டு பரலோகத்தில் போய் பார்த்தா யாருமே இப்படி நீட்டல, எல்லாம் இப்படி எய்த்தால உள்ள ஆளுக்கு நீட்டுது, அவர் தூக்கி இங்கே நீட்டிக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நரகம்னா நீங்கள் என்னமோ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், சுயநலமுள்ள ஒரு வாழ்வு தான் நரகம். என்றைக்கு இன்னொருவரை பற்றி யோசிக்கிறீர்களோ அதுதான் பரலோகம். இப்படி எடுத்து ஊட்ட முடியாதுங்க, ஆனால் இப்படி எடுத்து ஊட்டுங்க, உங்களுக்கு ஊட்டப்படும். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். எஸ், இது வேறங்க. இதை தான் முழுக்க முழுக்க வேதாகமம் பேசுது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. அதனால தான் பாருங்க, ஒரு ஒற்றுமை இல்லை, ஒருத்தர் மேன்மையாக நினைக்கிற எண்ணங்கள் இல்லை. அதனால தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த திரியேக தேவனை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, எது இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் மேன்மை பாராட்டுறது, ஒருத்தர் விட்டு கொடுக்காது. அவங்களுக்குள்ள எப்போவுமே ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது அதர் சென்டர் லவ், நாட் செல்ஃப் சென்டர் லவ். தன்னையே பார்த்துக்கிற ஒரு அன்பு இல்லை, ஒருத்தர் பார்த்துக்கிற அன்பு. பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது அப்படி சொல்வார் இயேசு. அப்புறம் இயேசுவை தூக்கி உட்கார வச்சு இவர் தான் சர்வத்துக்கும் ஆண்டவர்னு சொல்றது பிதாவுடைய வேலை. இப்போ இப்படி தான் ட்ரினிட்டி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க. அப்போ இடையில என்ன ஆச்சு? பாவங்கிறம என்ன பாவம் என்ன ஆச்சுன்னா, ஆதாம்க்கு முன்னாடி ஏவாள் பழத்தை சாப்பிட்றா. ஆதாம் பார்த்தான், கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டான், வாங்கி சாப்பிட்டான். இப்போ சாப்பிட்ட உடனே, எப்பா நீ அதை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீர் கொடுத்த, எங்கிருந்து கூட்டு வந்தீர்னே தெரில, தேவரீர் கொடுத்த சிறியானவள் இதற்கு காரணமாக மாறிவிட்டார். நீர் நல்ல இடத்துல என்ன பொண்ணை பார்த்து கெட்டி வச்சிருந்தீர்னா எனக்கு இம்புடு பிரச்சனை வருமா அப்படின்ட்டு. அவாட்ட போய் கேட்டா, நல்லா இருக்கியா தோட்டத்தில், உன்னை உட்டிற உள்ள, அதுதான் அம்புட்டுக்கும் காரணம். இந்த பிளேமிங் கேம்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த விளையாட்டு தான் விளையாண்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்க என்ன விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. என்னாச்சு? அதாவது அவர் ஏன் ஃபெயிலு, அது கொஸ்டின் பேப்பர்லாம் டஃப்பாக எடுத்தாங்கன்னா நாங்கள் ஃபெயில் ஆகுமே, என்ன வருது? அன்னைக்கு ஒரு ஜோக் படிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்ன இன்னைக்கு உருளைக்கிழங்குல உப்பு அதிகமாகிடுச்சு. உப்பு அதிகமாகலங்க, நீங்கள் கிழங்கு கம்மியாக வேண்டி வந்திருக்கீங்க அப்படிங்க. இது எப்படி இருக்கு? நான் போடுற அளவுக்கு நீர் கிழங்க வேண்ட்டு வரலவே, நான் எம்புட்டு உப்பு போடுவோன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற கிழங்கு போய் வேண்டிட்டு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்ல. பல மேட்ரு நடக்குது. கவனிங்க, இதுதான் விஷயம். இது இங்கே யாருமே ஒன்றை இது பண்ணவே மாட்டாங்க. ஆட்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி காலத்திலே அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஏன் பாஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுவாங்க. இப்படி இப்போ அரசியல் என்ன நடந்துட்டு நினைக்கிறீங்க? பிளேமிங் ஒன் அனதர் தான்.
ஃபேமிலியில் என்ன நடக்குது? அதே தான் அப்படியே அவரோட அதே தான். சபையில் ஏன் வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் அதே தான் நடக்குது. ஏன்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அந்த பிளேமிங் கேமை ஒருத்தர் உடைக்கிறார். அதான் கிராஸ். எப்பா எதுக்கு சிலுவைக்கு போற? நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல. அப்புறம் எதுக்கு சிலுவைக்கு போற? அவனுக்காக நான் போறேன். தட் இஸ் a cross my friend, that is a cross. என்னை பின்பற்றுகிறவன் அதை எடுத்துட்டு வாங்கன்னு இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா வேற என்னெல்லாமோ யோசிச்சிட்டாங்க. வெள்ளை சட்டை போட போகிறேன், நாளையிலிருந்து சிலுவையை சுமக்க போகிறேன். அப்புறம் கட்சிக்காரன் காங்கிரஸ்காரங்கெல்லாம் சிலுவையை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. மீசை எடுக்க போகிறேன், சிலுவையை சுமக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. இந்தி நடிகர் பூரா அமீர் கான், ஷாருக் கான் யாருக்குமே மீசை கிடையாது. எங்கிருந்து தான் இந்த ரூம் போட்டு யோசிப்பாங்க இல்லையா? இது அதில் இது என்ன போட்டு யோசித்தாங்கன்னே தெரில. அந்த மாதிரி சொல்லுவாங்களா, ஊரில் இருக்கிற அம்புட்டு புத்திசாலிகளும் நம்ம ஊரில் தான் மாப்பிள்ள இருக்காங்க அப்படி. அந்த மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க எல்லாமே. அது சொல்லலைங்க அவரு. தப்பு ஓ மேல இல்லை, ஆனா கூட நீ போறல்ல, அதான் சிலுவையை சுமக்கிறது, அதான் சிலுவையை எடுக்கிறது. நான் எதுக்கு போகணும்? நான் ஏன் இறங்கி போகணும்? அவங்க தான். ஆனா நீ போனா சிலுவையை தூக்கிட்டு போறன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத என்னை நீதி ஆக்குவதற்காக. குற்றம் செய்யாத ஒருவர், குற்றமற்ற ஒருவர் சிலுவையில் தொங்குகிறார். அதில் அந்த கல்லனே சொல்கிறான், இப்போ நாம் பண்ணதுக்கு என்ன பண்ணுறோம்? வந்திருக்கோம் பாளையங்கோட்டை ஜெயிலில் நம்ம வந்திருக்கிறோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் கேட்கார், உங்கள் ஊரில் அல்வா ஃபேமஸ் ஆமாம், வாங்கி கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. இவர் கேட்டுக்க, எங்கள் ஊரில் ஜெயில் கூட தான் ஃபேமஸ், வாரையா அப்படின்ட்டு இருக்கார். யாருக்கிட்ட அல்வா கொடுப்போன்னே அல்வா கொடுப்போம்ல. நீங்கள் எதுக்கு பாஸ் பண்ணாத நீங்கள் ஏன் தொங்குறீங்கன்னா, ஒரு பிளேமிங் கேம் ஆரம்பிச்சிச்சு. யாரோ பண்ணதை இவன் பண்ணதை யாரோ பண்ணதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இங்கே யாரோ பண்ணதை நான் பண்ணதா சொல்கிறேன். that is a cross, that is a change, that is a change. இது விளங்குனாதான் இந்த மாற்றத்தின் விதை நமக்குள்ள விழும். இது இந்த உலகத்தில் இல்லாத சீடு, இது இந்த உலகத்தில் இல்லாத ஒரு ரசம், இது இந்த உலகத்தில் தேடினா கிடைக்கவே கிடைக்காது. இது கிறிஸ்து என்கிற ஒருவர் கிழிக்கப்பட்டதால், பிளக்கப்பட்டதால், அந்த கண்மலை அடிக்கப்பட்டதால் இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது ஊடுருவி பாய்கிறது. அது எப்படி விட முடியும்? அதை எப்படி இது பண்ண முடியும்? நான் சொல்றேன், சுதந்தரிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. அது என்னன்னா, பிடிக்கிறதுக்கான விசுவாசத்தை உடைய நான் விடுவதற்கான அன்பும் எனக்கு இருக்குதுன்னா நான் இன்னொரு டைமென்ஷன் ஆப்ரேட் பண்றேன்னு அர்த்தம். ஏன்னா விடுவதென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் விடுவதல்ல, காத்து கொள்ளுகிறவன் இழந்து போகிறான், விட்டு விடுகிறவன் திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரமாக இருக்கிறது. இப்படி நான் விட்டு விட்டா என்ன அநியாயமா என்ன கொன்ற மாட்டாங்களா? அநியாயமா நான் இழந்து போயிட மாட்டானா? அநியாயமா என்கிட்ட உள்ளதெல்லாம் போயிடாது. மனிதன் கொல்லுவான், தேவன் உயிர்ப்பிப்பார். மனுஷனால கொல்ல மட்டும்தான் முடியும், ஆனா இந்த தேவன் உங்களை 3வது நாள் எழுப்புகிறவராக அவர் இருக்கிறார். இதுதான் ஆபிரகாம் லோத்து கதையில நடக்குது.
நியாயமானபடி கிளைம் பண்ற ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? ஆபிரகாம் தான் இருக்குது. நீ என்னடா பேசிட்டு இருக்குது, தேவையில்லாம உன்னை கூட்டு வந்ததே தப்பு, பெசாடி போய்கிட்டே இரு. ஆபிரகாம் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுருவோம் பார்த்துக்கோ. ஏற்கனவே ஒருத்தன் உன்னை புடுங்கிட்டு விட்டான், நான் தான் கூட வந்து அம்புட்டையும் புடுங்கி மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன்? என்னங்க, லோத்துக்குள்ளதை ஏற்கனவே ஒருத்தன் புடுங்கிட்டு போனானா போலையா? ஆபிரகாம் அவனுக்காக எதுக்கு போறான்? சண்டைக்கு போறான். சொல்ல போனா ஆபிரகாமுக்காக ஆபிரகாம் சண்டைக்கே போல, லோத்துக்காக தான் போறான். அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு சகோதரனுக்காக போறான். போயிட்டு வந்து கொடுத்தவன் ஒரு நன்றி கூட இல்லை, பிரச்சனை ஆகி போச்சு. ஆனால் அந்த இடத்துல கூட நீ இப்படி போனா நான் இப்படி போறேங்கிறான். நான் சொல்றேன், விடுவது என்பது அது எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயம் அல்ல. அதற்கு ஒரு தனி வலிமை தேவை. அந்த வலிமை ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆமென். அவன் விடுறான் பாருங்க, கடவுளே இறங்கி வராரு. எப்பா, இந்த மாதிரி சந்ததி தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி வித்து தான் எனக்கு வேணும். அதனால தான் ஆபிரகாமுக்கு லேட்டாக கொடுக்குறாரு. ஏன்னா வித்தை கரெக்டாக உருவாக்கி முளைக்க வச்சிட்டோம்னா அதே வித்து பூமியெல்லாம் பரவும். Why delays? ஏன் ஆபிரகாமுக்கு டிலே ஆச்சு? ஏன்னா வித்து உருவாகிட்டே இருக்குது. நீ உருவாயிட்டியா? இப்போ இதே மாதிரி ஒரு சந்ததி வரப்போறான், ஈசாக்கு, ஐசக். சும்மா பிள்ளைய பெத்து போடுறது இல்லைங்க, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது கடவுளுக்கு, ஏன்னா கடவுள் அவ்வளோ செஞ்சவர் அதை பண்ணுறது என்ன ஒரு பெரிய மேட்டரா? பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் மற்றதெல்லாம் கொடுத்துட்டாரு, பொருளை கூட கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் ஜென்ரேஷன் மட்டும் வெயிட்டிங். ஏன்னா இப்போ நீ எந்த மாதிரி உருவாகி வர்றையோ, இப்போ அந்த மாதிரி வித்துலேருந்து தான் நான் உன்னை உருவாக்க போகிறேன். இப்போ ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இப்போ வந்து நிற்கிறான். இப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு சந்ததியை தேவன் பிறக்கும்படியாக செய்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் தேவன் ஒரு புதிய மரபு அணுக்களை இந்த இடத்துல கொட்டி கொண்டிருக்கிறார். புதிய வித்துக்களை இந்த இடத்தில் போட்டு கொண்டிருக்கிறார். இது வந்து சாதாரணமானது இல்லை. இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் இது எந்த மத பிரசங்கமும் கிடையாது, இது வேற. இது கடவுள் ஒரு மரபை உங்கள் மூலம் தோற்றுவிக்க விரும்புகிறார். ஒரு லெகசி உங்க மூலமாக கிரியேட் பண்ணப்படுகிறது. அதற்கு தான் கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். அதனால தான் சில வெற்றிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம், சில மாற்றங்கள்லாம் பார்த்தோம், தேங்க் காட். ஆனால் இப்போ கடவுள் எதுக்கு வெயிட்டிங்னா, ஒன்ன மாதிரியே ஒரு சந்ததியை, ஒன்ன மாதிரியே ஒரு லெகசியை நான் கிரியேட் பண்ண விரும்புகிறேன். ஒரு புதிய மரபை கடவுள் உண்டு பண்ண விரும்புகிறார். வழி தோன்றல்களை நம் மூலமாக அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். நல்லா கவனிங்க, இது இந்த பூமியில இல்லாத ஒரு ரகம், இந்த பூமியில இல்லாத ஒரு வித்து. சிலுவையில ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அங்கே நடக்குது. அது என்னன்னா, இதுவரைக்கும் தன் குற்றத்தை கூட இன்னொருத்தனுடைய தவறு என்று சொல்லி கொண்டிருந்த மனுவர்க்கத்திற்கு நான் புது மொழியை ஒன்றை காட்டப் போகிறேன். அவன் செய்ததுக்காக கூட நான் உள்ள வரேன் அப்படின்னு இவர் போய் நிற்கிறாரு. அதுதான் சிலுவையில் நடந்த மாற்றமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது மனுஷனுக்குள்ள போடப்பட்ட ஒரு பொய்யான விதை, ஒரு போலியான செயின், அது உடைக்கப்படுகிறது, அது பிரேக் பண்ணப்படுகிறது. அவன் எப்படி தனக்குள் போடப்பட்ட அந்த வித்தை போல அவன் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லையே என்று சொல்லுகிற அந்த தெய்வீக அன்பின் பரிமாணத்திற்குள்ளாக மனிதன் மாற்றப்படுகிறான். ஆமென். அதான் இன்னைக்கு காலையில் செய்ய போறோம். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர். ஆமென். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். என்ன மாதிரி பிரேக் த்ரூஸை, மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ,
நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான மாற்றங்கள் அற்புதமான விதத்தில் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சொல்லப்போனா, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை தாங்க, பெரிய சபையை தாங்க, உலகம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நல்ல மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டுலாம் கேட்கல. கேட்டால் தப்பு கிடையாது, எல்லாம் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரிலாம் சபைகளில் இருக்குது, இந்த மாதிரிலாம் பட்டணத்தில் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு மாற்றங்கள் தேவைப்படுது, இதெல்லாம் நடக்கக்கூடாதா அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் கடைசியில் பார்த்தா அதையே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு உருவாக்கி தருகிறார். ஆமென். தான் வீட்டு கோதுமையை அறுத்து அவங்க ஏதோ கொண்டு வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கவலை ஒன்று ஓடுது, உள்ளுக்குள்ளே ஒன்று ஓடுது. என்ன ஓடுது? எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் எங்கே? இப்படி ஒன்று ஓடுது பாருங்க அந்த கிதியோனுக்குள்ள. கடவுள் பார்த்தாரு, கவலைப்படாத, உன்னுடையது மட்டும் இல்லை, முழு தேசத்துக்கே விடுதலை ஓ மூலமாக வரப்போகுது அப்படிங்கிறார். முழு தேசத்துக்கே மாற்றம் ஓ மூலமாக வரப்போகுது. இங்கே இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எளியவரோ வலியவரோ, ஏழையோ பணக்காரரோ, அறிவாளியோ அல்லது பாமரர்களோ, யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு தேவை, இன்னொருவர் உங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஆமென். எந்த அளவுக்கு உறவுகளை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க. ஆமென். எவ்வளோ முடியுமோ பண்ணு. நான் சொல்கிறேன், உங்கள் சந்தோஷமும் உங்கள் ஆசீர்வாதமும் அந்த உறவுகளுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள எந்த ஸ்பிரிட் வேலை செய்து தெரியுமா? எனக்கு ஒரு ரூபாய தேவையில்லை, சமைக்கிறது கூட ஆள் தேவையில்லை, சொமாட்டோவில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துட போகுது, அட்ரஸ் எவன்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கூகுள் மேப்பை தட்டினா எவன் தன்னால் தெரிய போகுது. அதுக்கு பின்னாடியும் கொஞ்சம் பேர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அது வேற கதை. ஆனால் நம்ம மண்டைக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஆளண்டாத கோஷ்டி. பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் பேர்? இதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குது. அவங்க மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதனால் இப்போ என்ன ஆயிடுது, அவங்க நான் யார் கூடயும் வச்சுக்கிற மாதிரி இல்லை, இப்படித்தான் ஒரு நாள் இப்படித்தான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது எல்லாருக்கிட்டையும். நான் சொல்கிறேன், அந்த பழைய கதையை நம்பாதீங்க. உங்கள் புதிய ஆசீர்வாதத்தையும் யாரோ ஒரு நபர் தான் கொண்டு வர போகிறார். தன் தாய் இழந்து போன துக்கத்தில் ஈசாக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ கடவுள் இன்னொரு பெண்ணை அனுப்புகிறாள், அந்த துக்கம் நீங்கி சந்தோஷமாய் வாழ்கிறான். அவதான் ரெபேக்காள். ஒரு 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 காரியம் இதாயிடுச்சுனால இன்னொரு காரியமும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் உங்களை ஏமாத்துனதுனால இன்னொருத்தரை ஏமாத்துவாரும் கிடையாது. ஒரு முறை ஒரு காரியத்தில் தப்பா போயிடுச்சுன்னா எப்பவும் தப்பா போயிடுச்சுங்கிறது கிடையாது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அடுத்தால எப்படி நான் ஸ்டெப் வைக்க, அடுத்தால எப்படி நான் இன்னொருத்தரை என் வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்க, எப்படி நான் இன்னொருத்தர்கிட்ட போக நெருங்கி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கும்னா, நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி செய்யுங்க. ஆமென். கடைசியா ஒரு பகுதி வாசித்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் என்ன பண்ணணும்? உடனே ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப் சகல வசதிகளையும் பயன்படுத்தி ஊரெல்லாம் தெரியப்படுத்தி அப்படி போடல. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட
அப்படிப்பட்டவர்களை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. காப்பாற்ற போறேன்னு அப்படியே பேராத வலிக்கிக்கிட்டே கொஞ்சம் நீனும் நீச்சல்லாம் கற்று வச்சுக்கோ. இன்னொருத்தன் என்ன பண்ணு, தூக்கு. எல்லாமே எவ்வளோ அழகாக பேலன்ஸாக பேசு பாருங்க பைபிள். விளங்குதா உங்களுக்கு? சில 2 வகை இருக்குது. ஒன்று தான் வீட்டை மட்டும் பார்க்கும், வேற யாரை பற்றியும் எதையுமே யோசிக்காத ஒரு குரூப்ஸ். இன்னொரு குரூப் இருக்குது, ஊர் பூரா நல்ல பேர் வாங்கும், ஊர் பூரா எல்லாம் செய்வாங்க. ஐயா பாரி வல்லல் அப்படி இப்படிம்பாங்க. அங்கே போய் பார்த்தா வீட்டுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். நிறைய பேர் பார்க்குறீங்க. எப்படி பிரதர் வெளிப்பாடோடு பேசுகிறீங்கன்னா, வெளிப்பாடு இல்லை, பாடு. இதுக்கெல்லாம் வெளிப்பாடு தேவையில்லை, இது பாடு இருந்தாலே போதும். அதான் இருக்கும். இன்னும் சிலர் இருந்தீங்கன்னா இன்னொரு சைடு ஜெபம் பண்ணால் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் வீட்டு நாய்க்குட்டியை ஆசீர்வதியும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. பக்கத்து வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்க, அதெல்லாம் இப்போ 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 நான் பாருங்களேன், எனக்கு நான் எதுவுமே புரியாமல் இந்த பிரசங்கம் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இப்போ யாருக்காவது நம்ம நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறதுனால கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் கைத்தூங்க பார்க்கலாம்? நான் நல்லது செய்யணும்னு நினச்சி கஷ்டப்பட்டுருக்கேங்க, கைத்தூங்க. அப்போ இத்தனை பேர் தான் நல்லதே பண்ணியிருக்கீங்களா? மீதி பேர்லாம் அவங்க எங்களுக்கு தான் பண்ணாங்கங்கிறீங்களா? சிலர் இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த உபத்திரவம் இல்லாமல் இருக்கிறதே பெரிய நல்லது பிரதர், பெரிய நல்லது. யார் இதுக்கெல்லாம் கைத்தட்டுறது? இவங்களாம் தனியாக ஆஃபீஸ் ரூம் தூட்டி போங்க இவங்களாம். அப்போ இம்புட்டுனாலும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா நீங்கள்? பாவிகளான்னு சொல்ல வேற வரமாட்டுக்கு, நீதிமான்கள் வேற பிரசங்கம் பண்ணிட்டேன். அடா நீதிமான்களா? எப்படி சொல்கிறது, திட்டுறது கூட வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இல்லை பாருங்க, அப்படி கிடையாது. நல்லது செய்யும்போது சட்டன் சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஊரில் பாருங்கள், யாராவது கீழே விழுப்பட்டுக்குன்னு அடிபட்டு ஃபோன் பண்ணால், அப்போ நீ தான் இடிச்சியா அப்படிம்மா. வேறையா நீ நான் இடிச்சுக்கிட்டு நீ நான் ஃபோன் பண்ணுறியாம்மா. இது எதுக்கு பிரதர் வம்பு? பிரதர் சொல்கிறார், அதான் பிரதர் செவனேன்னு போயிட்டுருக்காங்க. ஏன் இயேசுவேன்னு போகக்கூடாதா? ஒரே வழக்க சொல் அப்படியே வந்துடுது, செவனேன். இன்னும் அதே செவனேன்னு தான் இருக்கு. எதுக்குன்னா, இந்த நல்லது பண்ண போய் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க. அதனால என்ன ஆயிடுது, என்னைக்கு இந்த ஊர் திருந்ததோ அன்னைக்கு நான் திருந்ததேன் அப்படின்னு போயிட்டா இருந்தால். அதனால தான் பாருங்கள், ஒரு அஃபண்டான நிலைமையிலேயே லைஃப்பில் உட்கார்ந்துருக்கு. அப்படிலாம் பார்த்தா நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். கவலைப்படாதீங்க, கோழி முதிச்சு கொஞ்சம் சாகாது. இது பைபிளில் கிடையாது. என்னமோ எல்லாம் பைபிளில் இருக்கிற மாதிரியே கேட்டு நடக்கிறது. பைபிளில் போட்டிருக்கா? பைபிளெல்லாம் போடல. கவனிங்க, இது அதை தான் சொல்ல வருது பாருங்க. இந்த அன்பை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் சொன்னார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பழமொழி ஞாபகம் வருது, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா. இப்படி தான் பண்ணேன், என் ஒய்ஃப் அன்னையிலேருந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார் பிரதர் அப்படின்னு. என்ன அங்கே உருண்டை ஜாஸ்தியாக போகுது? வாட் இஸ் த மேட்டர்? இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கா இல்லையா? இது என்னன்னா, நாம் இந்த சமூகம் சுயநலத்திலே வாழ்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அன்பையோ கொஞ்சம் நல்லதையோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கே பிரச்சனை இருக்குது. இப்போ நானே கேட்குறேன்னா, இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார். கரெக்டா? ஒருத்தருக்கும் ஒரு தீங்கும் நினச்சதும் இல்லை, பண்ணதும் இல்லை. அவரே என்னன்னு சொன்னாங்க, அவரே இந்த உலகம் எப்படி புரிஞ்சிச்சு, அவரையே எப்படி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை தான் சொல்கிறார் அவர். பச்சை மரத்துக்கே நீங்கள் யார்? கொஞ்சம் பட்டை மரம் தான். அப்போ உங்களை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
விட மாட்டாங்க. கொஞ்சம் உங்களை என்ன பண்ணுவாங்க, சஃபர் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில துன்பம் இருக்குது, துன்பமே இல்லைன்னு பாலசேகர் பிரசங்கம் பண்ணுறாருன்னு நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. சில துன்பம் இருக்குது. அது எந்த துன்பம்னா நீதி நிமித்தம். அப்படின்னா என்ன, சில நல்லது பண்ண போய், சில நல்ல காரியங்கள் பண்ணுறது போய் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அம்மா கையை பிடிச்சிட்டு அழுது, சகோதரி மாதிரி ரொம்ப அழுது, அந்த சகோதரர் வந்து என்ன பண்ணுறாரு, அழாதீங்கம்மான்னு கையை பிடிச்சிட்டு இருக்கிறார். அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. பாருங்கய்யா, அந்த பெண்ணுடைய கையை எவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறார். நம்ம நம்ம ஆபிரகாம் மன்னன் தான். அவர் பாருங்க, வாழ்க்கையை உடச்சி ஊற்றி 5 மணி 6 மணி வரைக்கும் இங்கே நின்று ஜோம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு நல்லது பண்ணிட்டு இருந்துருந்தா, அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு விட்றோம். பாருங்க அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நல்லதை கூட தவறாக புரிந்து கொள்கிற ஒரு சமூகம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா, அதெல்லாம் இல்லை பிரதர், அப்படியே நம்ம போனோமா வந்தோமா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும் பிரதர், வர்றதும் தெரியக்கூடாது போகிறதும் தெரியக்கூடாது பிரதர், அப்படியே போயிடணும் பிரதர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே போயிருங்க. ஏன்னா இந்த பாதிப்புனால இப்படிப்பட்ட இது நமக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. கடவுள் அந்த பாதிப்பை வேற லெவலில் உங்கள் வாழ்க்கையில் சரி கட்டுவார். ஆமென். நான் சொல்கிறேன், அப்படி காயப்பட்டிருக்கீங்களா, அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்குன்னே ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அதுக்குன்னே ஒரு அறுவடை உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம், எல்லாம் வசனம் இருக்குது. இப்போ எடுத்து காட்டினா டைம் இல்லை, அதனால் அப்படி பேசிகிட்டே இருக்கிறேன். ஞாபகம் வருதா, நான் பேசும்போதெல்லாம் வசனம் ஞாபகம் வருதா? இங்கே பாருங்க, இதை வாசித்துறேன், அப்புறமா மீதி சொல்கிறேன். ஒருவர், 2வது வசனம் பாருங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை, உங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்துன்னு போடல, என்ன போட்டிருக்குது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். இன்னொரு பிரமாணத்தை கொடுக்குறாரு. பிரமாணமே இல்லைன்னு சொல்ல, இன்னொரு பிரமாணம். என்ன பிரமாணம்? கிறிஸ்துவின் பிரமாணம். அது என்னது? அது எனக்கான சிலுவையை அவர் சுமந்தது, என் குற்றத்தை அவர் சுமந்தது, எனக்கான விடுதலைக்காக அவர் போய் நின்னது, எனக்காக அவர் இறங்கி செய்தது. அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அப்படி செஞ்சதுனால தான் நான் பிழைச்சிருக்கிறேன், நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருத்தருக்குள்ள இருக்கும்னா, நான் சொல்கிறேன், அவங்க இந்த வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்படுறாங்க. அது எந்த வாழ்க்கை? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, கடகடன்னு சொல்கிறேன் பாருங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், அதாவது பிரசங்கத்தை கேட்குறீங்களே அவங்களுக்கு சொல்கிறார், உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு யார் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வாரா, யார் அந்த நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாரா, அவர்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இது ஏன் இங்கே திடீர்னு இங்கே சொல்கிறாரு? என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னைக்கு நல்லா இருக்கப்பா, இன்னைக்கு உன் வாழ்க்கை வெற்றியாக இருக்குது, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா இருக்க, அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறார். எப்படின்னா, உனக்கு யாரோ வந்து திருவசனத்தை கொடுத்துருக்குறாங்க, வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க, அதுதான் நீ இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம், இதை நீ என்றைக்குமே மறக்கூடாது அப்படிங்கிறார். ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? புரியுதா? புரிஞ்சா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா விளக்குவேன்.
இதுதான் இதையும் நீங்கள் இந்த சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏதோ தானாக வந்துட்ட மாதிரி ஒரு எண்ணம் பாருங்க. யாருமே தானாக வரல. இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட தன்னால் வரல. ஆனால் நம்ம வேணால் அப்படி சொல்லிக்கலாம். நம்ம ஏதோ நம்ம வந்துட்டோங்க, அப்படியே வி ஆர் செல்ஃப் மேட் பில்லினியர் அப்படிங்களாம். அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாது. இங்கே யாருமே தனிச்சு அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒரு பொய்யை எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்கே ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அதாவது ஒன்றா செய்யுங்கிறதுல யாரோ செய்ய போதுதான் இங்கே பொழப்பு ஓடுது. நீங்களா இல்லைங்க, யாரோ ஒருத்தர் இருக்கிறதுனால தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு அப்படி ஒரு செயல் நடக்க போய் தான் உங்கள் இருத்தல் இருக்கிறது. ஆமென். உங்கள் இருத்தலுக்கு 2 அஸ்திபாரங்களை வேதவசனம் சொல்லுது. 1, அஸ்திபாரத்துக்கெல்லாம் அஸ்திபாரம் தேவன். ஆமென். அவருடைய கிருபை. ஆனால் அவருடைய கிருபைனால மட்டும் இல்லை, இங்கு சில மனிதர்களை தேவன் உங்களுக்காக வைத்து உங்கள் இருத்தலை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருத்தலுக்கான உப்பாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இது நினைக்கணும். ஒரு சேரில் 4 முனையுமே வேண்டாங்க, நான் அப்படியே உட்காந்துக்கிறேங்கன்னா ஒரு சேரோடு இப்படி தான் கிடப்பீங்க. இப்படி உங்களுடைய சாதாரண இருக்கைக்கு அங்கே ஒரு 4 இது இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையின் இருத்தலுக்கு கடவுள் சில பேரை வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நானாக நான் இல்லை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னீங்கன்னா அது இங்கிருந்து எடுத்து பண்ணிட்டாங்க. நம்ம அப்புறமா காஃபி ரைட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதை தான் சொல்ல வரார். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நீ எப்படி வந்ததான் மறந்தாச்சு. அதான் பிரச்சனை. எப்படி வந்த, எப்படி வாழ்க்கையில் மாற்றம் வந்தது, எப்படி வாழ்க்கையில் திருப்பம் வந்தது? எனக்கு ஒருத்தர் போதித்தார், எனக்கு ஒருத்தர் வார்த்தையை கொடுத்தார், நான் கேட்டேன், நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். அதனால தான் பாருங்க, நான் இதெல்லாம் வளரும் போது எனக்கு ஒரு என்ன வந்தது, ஆமாம் இந்த இன்னைக்கு ஊர் பூரா நீ சொல்கிற உனக்கு இந்த ரட்சிப்பை ஒருத்தர் வந்து சொன்னார. ஆமாம், எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு ஏதாவது பண்ணிடுறோமா? ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணுறது? கூப்பிட்டு ஒரு கார் வாங்கி கையில் கொடுத்து தேங்க்யூ ஸோ மச். இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஆடி வேணுமா, பென்ஸ் வேணுமா, உங்களுக்கு தெரியாத சட்டமன்ற உள்ள இவரானர், அதில் சிறந்த கார் எதுவோ அது காராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது விமானமாகவும் இருக்கலாம், அது நான் என்ன சொல்கிறேன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு பாதி தான் புரியும். ஏதோ ஒரு கார் கேட்டார், இல்லை அது சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வெற்றி நம்மளால் நடக்கலை, நம்ம வெற்றிக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்கங்கிறத எப்போவுமே யோசித்து பார்க்கணும். ஆமென். அதான் இங்கே சொல்கிறார், உபதேசிக்கப்படுகிறவன் சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுனா என்ன அர்த்தம்? இப்போ சகல நன்மை அந்த ஆள்கிட்ட வந்துடுச்சு. புரியுதா உங்களுக்கு? கேட்டுக்கிட்டே இருந்தார், வார்த்தையை கேட்டே இருந்தார். இப்போ என்ன வந்துடுச்சு? வார்த்தையை கேட்க கேட்க சகல நன்மை வந்துடுச்சு. வந்ததுனால தான் சொல்கிறாரு பகிர்ந்து கொடுக்க கடவன். ஆமென். சில இடத்துல இருந்தீங்கன்னா போயிடும், அந்த இடத்துலலாம் கிளைம் பண்ணுங்க. 10 வருஷமாக வந்திருக்கேன், ஒன்றும் ஆகலை, எல்லாம் போக்குவரத்து செலவு, அந்த செலவெல்லாம் போட்டு நோட்டீஸ் அனுப்புங்க. சில பேர் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு செலவு இல்லை இல்லையா? ஆனால் இது ரொம்ப முக்கியங்கிறார். என்ன அந்த 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 ஸ்பிரிட்டை நீங்கள் கவனிங்க. அவர் என்ன சொல்லிட்டே வரார் பாருங்க. 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ நன்றி மறந்து போயிடாத. ஏன்னா நாளைக்கு இதே வழியா நீனும் என்ன பண்ணுவ, போவ, கவனமா இருங்கிறார்.
பாருங்க, தன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு சேலஞ்சஸ் வருது வாழ்க்கையில், அதை பற்றி தான் பவுல் சொல்கிறாரு. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அது ரொம்ப உறுதிங்க. நஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், அது செஞ்சேன், யாரும் நம்பலை, நான் பண்ணதுக்கு எனக்கு தீமை தான் பண்ணாங்க, என் அண்ணனுக்கு சாப்பாடு தான் கொண்டு போனேன், என்னை குழியில் தூக்கி போட்டாங்க, அந்த வீட்டுக்கு உண்மையாக தான் இருந்தேன், ஜெயிலையே தூக்கி போட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் யோசேப்பின் இருதயம் அஃபண்டே ஆகலை. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணு ராஜா, சகல தீமைகளையும் நன்மைக்கு ஏதுவாய் திருப்புகிற ஒரு தேவன், எல்லா கெட்டதையும் என் வாழ்க்கையில் அறுவடையாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஆமென், ஆமென். இதுதான் முக்கியம். பாருங்க, அவன் மனுஷனுடைய செயலை பார்த்து இப்போ யோசித்து பாருங்க. யோசேப்புக்கு அவன் அண்ணன்மார் பண்ண துரோகங்கள் எல்லாம் அவன் நினைச்சான்னா அவன் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அவ்வளோதான், ஜெயிலுக்குள்ளே உட்காந்து இன்னும் 2 பேருக்கு உதவி செய்ய மாட்டான், உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு மோசமான உலகமடா, அண்ணன் என்ன தம்பி என்ன என்னங்க. ரொம்ப பழைய ஆளாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டியூன் சுலோகமாயிரும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அது ரொம்ப பழைய டியூன். அப்புறம் ஜென்ரல் ஆச்சுன்னா அண்ணன் என்ன தம்பி என்ன, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. இதில் சில பேர் அஃபண்ட் ஆயிடுவாங்க. தேவ சமூகத்தில் நின்றுக்கிட்டு, நல்லவா நான் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன ஆசையா இது இன்னும் ஒரு 100 பேருக்கு போய் சேரும். இப்போ நான் உங்களுக்கு எரேமியா சொல்லுகிறார், ஏசாயா சொல்லுகிறாருன்னா அவன் தூங்கிடுவான். யாரையா அந்த எரேமியா அப்படின்றான். இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே ஓஹோ இதான் மேட்ரான்னு அப்படி வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம மீட்டிங்கில். அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு ஓகேன்னா இது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஒன்லி பியூர்லி வேத வசனங்களை மாத்திரமே அப்படின்னா நீங்கள் அது மட்டும் கேட்டு மற்றெல்லாம் விட்டுருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ண பிரசங்கம் மறந்துடும், இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதுதான் நலமானதாக இருக்குது. அருமையாக சொன்னார் பாஸ்டர், உங்கள் பிரசங்கம் கேட்ட பிறகு தான் நான் மாஸ்டர் பார்த்தேன் அப்படிங்க. இதுவல்லவா மனம் திரும்புதல். மாஸ்டர் பார்க்குற தைரியம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்ததுங்க. பெரிய விடுதலை பாருங்க. ஒரு சின்ன பொழுதுபோக்கு கூட மக்களை பார்க்க விடாம அப்படியே கஷ்டப்படுத்தி செவுத்தையே பாருன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகணும் ஆக மாட்டானா? ஆவியின் கனி எங்கே அப்படின்னா உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி வரும்? அது இருக்கிற கனியும் அழுவி போச்சு போங்க. கனிலாம் இருந்துச்சு, வெம்பிட்டு வெக்க காட்டில். சரி பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு சில இதெல்லாம் பார்த்தா சில மூவியே நம்ம யோசிக்கிறத கருத்தெல்லாம் அதில் வச்சு தாக்கத்தை விளைவிச்சிட்டு இருப்பான் பாருங்க. ஒன்றும் இல்லை, மாஸ்டர்னா நீங்கள் என்ன நினச்சிக்காங்க, ஒருத்தன் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், கடைசியில் பார்த்தா அது பெரிய பொறுப்பு. கடைசியில் பார்த்தா பாதிக்கப்படுகிற ஒரு சமூகத்தை அவன் என்ன பண்ணுறான், நல்லா காப்பாற்றி வெளியில் கொண்டு வர்றான். அதான் வேற ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ரட்சகரின் வேலை தான். இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே வந்தேன். இந்த டைட்டிலில் தான் எல்லா இதுவும் ஓடுது. புரியுங்களா உங்களுக்கு? இல்லை, மூவிங்கிறது என்ன, ஒரு வில்லன் இருப்பான், அந்த வில்லன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துவான், பார்வோன் மாதிரி. அப்புறம் மோசே மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாற்றுவார். இதெல்லாம் நாங்கள் யாத்ராகமத்திலே பார்த்துட்டோமப்பா. இல்லை உங்களுக்கு லாபான் மாதிரி யாராவது வந்து அப்படி ஒவ்வொருத்தரப்படுத்திட்டு இருப்பாங்க. இடையில ஒரு லவ் சீன் ஓடும், யாக்கோபு லாபான் பிள்ளைங்க. உடனே இதெல்லாம் நாங்கள் ஆதி ஆகமத்திலே பார்த்தாச்சுப்பா. போய் பார்க்குறாங்க, இந்த சபைக்கு நாம் என்ன வரலாமா,
இது எந்த மாதிரி அப்படிலாம் யோசிக்கிறாங்க. இதுதான் மாதிரி. ஆமாம், இதுதான் மாதிரி. சும்மா மற்றதெல்லாம் சும்மா ஏமாத்திட்டு அலைவாங்க. அதெல்லாம் கடவுள் அப்படி ஏமாத்திட்டாவில் நிஜமா ரியலாக வாழு, அதான் சொல்லியிருக்கிறார். ஆமேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதுன்னு சொல்லுங்க, மற்றதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்ட்டார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். எதுக்கு இவ்வளோ தூரம் போனோன்னு தெரில. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இது 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 மட்டும் யோசேப்புக்கு தெரியலன்னு வைங்களேன், சோக பாடல் பாடிட்டு உட்காந்துருப்பான். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பேர் சரி கிடையாது, எனக்கு மட்டும் சீட்டு கிடைக்கட்டும், வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்ட்டு இருப்பான். ஆனால் அவன் அப்படி பண்ணலையே. ஏன்னா அவனுக்கு தெரியுது, மனுஷனுடைய செயலும் தெரியுது, தேவனுடைய செயலும் தெரியுது. உனக்கு தள்ள மட்டும்தான் தெரியும், என் அப்பாவுக்கு என்னை தூக்கி உட்கார வைக்க தெரியும். அதை தான் இயேசு சிலுவையில் பார்க்குறாரு. உனக்கு துப்பதாண்டா தெரியும், உனக்கு என்ன புதைக்க தான் தெரியும், ஆனால் நீ புதைச்சா கூட 3ஆவது நாள் கல்லறையை உடைச்சிக்கிட்டு வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது அதை விட மேலானது. இன்னைக்கு அந்த வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்குது, த ரிசரக்ஷன் பவர். யார் வந்து உங்களை இடித்தாலும், யார் வந்து உங்களை மிதித்தாலும், உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அது இடித்தல் மிதித்ததெல்லாம் தாண்டி அது வளருகிற ஒரு ஜீவனாக அது இருக்கிறது. இதை விளங்கிக்கோங்க. என்ன மிதிச்சிட்டாங்களே, நல்லது. வெளியில் கடந்துட்டு இருந்த இவ்வளோ நாள் மிதிச்சதுனால இப்போ விதை மண்ணுக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாக முளைக்க போகுது. மேலேயே கிடந்துதா, அதனால் முளைக்கவே இல்லை. நங்குன்னு ஒருத்தன் வந்து மிதிச்சிட்டான், ரொம்ப நல்லது. மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து வெட்டி. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இப்பொழுதோ நாங்கள் செழிப்பான இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, இது ஒன்னே மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில வந்த குத்தல், நஷ்டம், கஷ்டம், மனுஷன் பண்ணதெல்லாம் நினைச்சு ஒரு கசப்பா இருக்குல்ல, அதனாலதான் நம்மளும் எல்லாருக்கிட்டும் என்ன பண்றோம், அதையே திருப்பி கொடுக்குறோம். சொல்றாங்க இல்லையா, அந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்ததோ அதையே நான் அந்த உலகத்துக்கு தரேன். இதுதான் அந்த படத்துல ஹீரோக்கள்லாம் பேசுவாங்க. ஆனா இயேசு அப்படி பேசல. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதான் ஏன் தலைவர் பேசினது. இது தலை கிடையாது, இதுக்கு பேர் வேற. நிஜமான தலையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் தான் சொன்னார், அவன் வேற. சரித்திரத்தை திரும்பி பாரு. அவன் ஒருத்தன் வாழணும்னா எத்தனை வேறனாலும் அழிக்கலாம். ஆனால் இந்த சரித்திரத்தை திரும்பி பார். நான் அழிவதால் எத்தனையோ பேர் வாழ போகிறார்கள், நான் மரிப்பதின் மூலம் அநேகர் வாழ போகிறார்கள். ஆமென். இது வேற, இது நம்ம தலை சொன்னது. ஆமென். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. I give life. நான் உனக்காக உயிரை கொடுக்க வந்தேன், நான் உனக்காக ஜீவனையே கொடுக்க வந்தேன். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், மனுஷன் பண்ணதுனால அஃபண்டாகி போய் நீங்கள் உட்காந்துருக்கலாம். இதுக்கு தான் யாரையும் நம்பக்கூடாது, இதுக்கு தான் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. நல்லதுக்கே அமைதியாக இருக்கிறீங்க. எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சொல்கிற டைலாக் என்ன தெரியுமா? நல்லதுக்கே காலம் இல்லை. அதான் அவங்களுக்கு தான் அந்த வசனம் சொல்லியிருக்குது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலம்னு ஒன்று கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு உங்கள் நன்மைக்கான அறுவடையை அவர் உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன்னா மிதிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, தள்ளிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை 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 இல்லை. சிலுவையில் அடிக்கிறது, துப்புறது இதெல்லாம் சில செகண்டு தான், சில மணி நேரம் தான். ஆனால் இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே வருகிற தேவனுடைய உயிர்ப்பிக்கிற செயல் ஒன்று நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் நீங்கள் புதஞ்சு போயிடுவீங்க நினைக்காதீங்க. இப்படி தான் பிரதர் நான் போனேன், என்னை அப்படியே தள்ளிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை வஞ்சித்துட்டாங்க, என்னை மிதிச்சிட்டாங்க. கிடையாது. செழிப்பான இடத்துல அவர் உங்களை கொண்டு வந்து விடுவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், செழிப்பான இடம். He brought us unto the wealthiest place. Wealthiest place.
உங்களுக்காக அதை வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா இதுல பயணம் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மளும் எதுதான் போகணும் என்ன. இப்போ சில பேர் வெற்றி பெறுறாங்க, சில பேர் மேல வந்துடுறாங்க, ஆனா அஃபண்டோடைய மேல வர்றாங்க. எதுக்கு? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வருண்டா வருண்டா வருண்டான்னு வேட்டியை தூக்கி சபதம் அடிச்சுட்டு மேல வந்துடுறாங்க. வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு வயலும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு எவன் தந்தான். இப்போ இவர் வெற்றி பெற்றாரு, ஆனா இருதயத்தில் என்ன இருக்குது? அந்த அஃபண்ட், அந்த 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 மனத்தாங்கள், அந்த காயம் உள்ள இருக்குது. அதனாலதான் சொல்றேன், வெறும் சக்சஸ் கிடையாதுங்க. சுகமாக்கப்பட்ட இருதயத்தோடு வருகிற வெற்றி தான் இந்த சமூகத்தை ஆசீர்வதிக்கிற வெற்றியா இருக்கிறது. இருதயம் சுகமாகாம ஒருத்தர் வெற்றி பெறதுக்கு பதிலாக தோத்து போறது எவ்வளவோ நல்லது. அது எப்படின்னா ஹிட்லர் வெற்றி பெற மாதிரி, அவ்வளவுதான். என்ன துரத்துன ஓலை, என்ன துரத்துனது யார், என்ன பண்ணது யார்? இப்போ யோசேப்புக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. அண்ணமார்கள்லாம் வர்றாங்க தேடி, இவனுக்கு அவனை யாருன்னு என்ன பண்ண மாட்டேங்க, அவங்களுக்கு இவனுக்கு தெரியுது, அவங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா இப்போ அதிகாரம் கையில் இருக்குது. ஆனால் அவனுக்கு தெரியும், அதிகாரம் இவர்களை அடிமைப்படுத்த அல்ல, அதிகாரம் இவர்களுக்கு மீண்டும் பணிவிடை செய்வதற்காக, மீண்டும் உதவி செய்வதற்காக. தட் இஸ் ஜோசப். பா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு காயங்களுக்கு வழியா போய் ஒருத்தன் இருதயம் எப்படி இப்படி இருக்க முடியுங்கிறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் வேத எந்த கதாபாத்திரத்தை விட இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாய் பொருந்துகிற கதாபாத்திரம் இந்த யோசேப்பின் கதாபாத்திரம் நம்ம சொல்றோம். ஆமென். ஜோசப். ஆமென். அவனுக்கு இன்னொரு பேர் வைக்கிறான், சாப்நாத் பனேயா. அந்த சாப்நாத் பனேயாவுக்கு ஆன அந்த எபிரேய அந்த அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு அர்த்தம் போய் படிச்சிங்கன்னா சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு இருக்கு, உலக ரட்சகர். ஆமென். ஆமாம், யோசேப்னா என்ன? உலக ரட்சகர். ஆமென். நான் சொல்கிறேன், தைரியமாக கால் எடுத்து வைங்க. அஃபண்ட் பண்ணுறாங்களா? பரவாயில்ல, இறங்கி போகிறதுக்கு தான் பெரிய வல்லமை தேவை. ஆமென். அதுதான் வல்லமைங்க. தட் இஸ் அ பவர்ஃபுல் திங்ஸ். அப்ப நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். 10வது வசனம், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பேசின செய்தி உங்களுக்கு புரிஞ்சிச்சு? கைத்துங்க பார்க்கலாம். புரிஞ்சா? ஒருவேளை பல்வேறு பார்வையிலிருந்து நான் அதை பேசியிருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்னால் புரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் வேற வேற இதில் சொல்லணும். அப்போ தான் அது புரியும். பாருங்க, அப்போ தான் புரியும். ஆனால் ஒன்றே ஒன்று தான் அதனுடைய எசன்ஸ். என்னன்னா, உங்களுடைய வெற்றிக்கான சாவியை, உங்கள் சுகத்துக்கான சாவியை இங்கே யாரோ ஒருவர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்க பின்னாடி உள்ளவரா இருக்கலாம், உங்க முன்னாடி உள்ளவரா இருக்கலாம், உங்க வலது பக்கத்தில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அதனால தான் ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்ளுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யுங்கன்னு வேதவசனம் சொல்லுது. மாகா ஷேகேரா பஹாத்தாரா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இதுதாங்க ட்ரினிட்டி. இப்படிதான் திரித்துவமே இயங்குது. போன வாரம் சொன்னேன், உங்களாலே, போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களாலே என்ன பண்ண முடியாது? தூக்கவே முடியாது. உங்களை நீங்க தூக்குங்க பார்க்கலாம், முடியாது. ஆனா நீங்க இன்னொருத்தரை தூக்க முடியும், இன்னொருத்தர் உங்களை தூக்க முடியும். எஸ், அப்படிதான் கடவுள் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். முதல்ல இந்த நாம படைக்கப்பட்ட அந்த டிசைனை புரிஞ்சுக்கோங்க. ஆத்தென்டிக் டிசைன், அதை புரிஞ்சுக்கோங்க. வந்த வழியை மறந்துடாதீங்க. நீங்களா வரல,
நீங்க வருவதற்கு யாரோ வித்திட்டு இருக்கிறார்கள். ஒரு முதியவர் ஒருவர் கன்று ஒன்றை நட்டு கொண்டிருந்தார். அந்த வழியா வந்த ஒருத்தர் கேட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. மரக்கன்று நட்டு அதை வளர்த்து பெரிய மரமாக்கி ஒரு பல தோட்டத்தையே உருவாக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இது வளர்ந்து இது காய் தந்து பழம் தர்ற வரைக்கும் நீங்க இருப்பீங்களானே தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், நீ சொல்வது உண்மையா இருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட பழமும் நான் நின்ற நிழலும் நான் வைத்ததல்ல, யாரோ ஒருவர் வைத்தது, யாரோ ஒருவர் வைத்தது. ஆனா இது நிறைய நேரம் நமக்கு மறந்துடும். யாரோ ஒருத்தர் வைக்கலன்னா நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, நீங்க நின்றுருக்க மாட்டீங்க, நீங்க வென்றிருக்க மாட்டீங்க. இது எப்பவுமே நீங்க யோசிக்க உங்க வேல்யூ சிஸ்டம் பொருளா இருக்காது, உங்க வேல்யூ சிஸ்டம் நபர்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. பொருள் தேவையில்லைன்னு நான் பேசவே மாட்டேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை விட முக்கியமானது உறவுகளா இருக்கிறது, ஆட்களாக இருக்கிறார்கள், மக்களாக இருக்கிறார்கள், மாபெரும் செல்வம் ஜனங்களா இருக்கிறார்கள். அதனாலதான் சோதாம் ராஜா கிட்ட ஆபிரகாம் சொல்றான், பொருள் எல்லாம் எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், ஆட்களை விட்டு விடு. சும்மா சீமான் பேசக்கூடாது. ஆபிரகாம்ங்கிற சீமான் பேசிட்டு இருக்க கூடாது. அவங்களுடைய வேல்யூ சிஸ்டத்தை பாருங்க. அவங்க எதை வேல்யூ பண்ணாங்க? வேதவசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் இல்ல, பண ஆசை. the love of money is the root of all evil. அப்ப என்ன பண்றதுன்னா லவ் பீப்புள். ஆக்சுவலி அன்புங்கிறது பொருள் மேல வைக்க வேண்டிய ஒரு காரியமே கிடையாது. ஆங்கிலத்தில் எல்லாமே லவ்னு வரும். ஐ லவ் மை கார், ஐ லவ் மை டாக், ஐ லவ் மை ஒய்ஃப், எல்லாமே அது எல்லாமே அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே இப்போ ஒண்ணா அப்படி கிடையாது. பொருட்கள் பயன்படுத்த, எல்லாம் சொல்லுங்க, பொருட்கள் பயன்படுத்த, ஆட்கள் அன்பு கூற. மறுபடி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லுங்க, இன்னொரு முறை. என்ன சொல்றாருன்னா, லவ் பீப்புள் யூஸ் மணி. ஆனா இங்க என்ன ஆயிடுதுன்னா, யூஸ் பீப்புள் லவ் மணி. நம்ம பணத்தை நேசிச்சு ஆட்களை விட்டுருதோம். ஆனா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மிகப்பெரிய செல்வம் பணம் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற ஒரு நண்பன், உங்க கூட இருக்கிற ஒரு ஆள் மிகப்பெரிய செல்வமா இருக்கிறார். விடாது. பணம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல, ஆனா அதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது, அது உறவுகள். அவனுக்காக தான் அந்த பணம், பயன்படுத்துறதுக்கு தான் அந்த பணம். பிரதர் இப்படிலாம் நீங்க சொல்றதுலாம், அதனால தான் நான் தேவன் அதை தர்றாருன்னு நம்ப சொல்றேன். நான் இது அவ்வளோ ஈஸியாக வாழ முடியாது. குட்னஸை யோசேப்பின் வாழ்க்கையில கொட்ட தேவன் என்ன கொட்டினாரோ அதை தான் அவன் மக்கள்கிட்ட கொட்டுறானே தவிர, மக்கள் என்ன கொட்டினாங்களோ அதை மக்கள் கிட்ட கொட்டலை, அதை தேவன்கிட்ட கொட்டிட்டான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென். நீங்க மனிதர்கள் உங்களுக்கு செய்ததையே நீங்க செய்யணுங்கிறது இல்லை, தேவன் உங்களுக்கு ஒன்று செஞ்சிருக்கிறார், அதை செய்ய சொல்றார். அதனாலதான் ஓல்ட் கவனன்ட்டுக்கும் நியூ கவனன்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட். வாட் இஸ் ஓல்ட் கவனன் சொல்லட்டுமா? உன்னை போல் பிறனை நேசி, அதான் ஓல்ட் கவனன்ட். நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுதான் நியூ கவனன்ட். கிடையாது. உன்னை போல் பிறனை நேசிங்கிறதுக்கு பேர் தான் பழைய உடன்படிக்கை. அப்போ புது உடன்படிக்கை, நான் உன்னை நேசிப்பது போல் நீ அவனை நேசி, அதான் புதிய உடன்படிக்கை. நான் உங்களில் அன்பா இருப்பது போல நீங்கள் அன்பா இருங்கள் அப்படி சொன்னார். நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள் அப்படி சொன்னார். ஆமென். எத்தனை பேர் புரியுது?
பாருங்க, இது சாதாரணமா அப்படியே நீங்க ட்ரை பண்ணி அப்படி நடக்காது. இதுக்கு ஒரு அன்பின் ஆவி ஊற்றப்படணும். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ் உங்க வாழ்க்கையில நடக்கணும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொடுதல், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் உங்க வாழ்க்கையில தேவை. இன்னைக்கு தேவன் அதை செய்வார். சிலருக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க நம்புற சத்தியத்தை சிலர் நம்பலல்ல, நீங்க பின்பற்றுறத சிலர் பின்பற்றல, நீங்க எவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியலல்ல. நான் சொல்றேன், இனிமே சொல்றதை விட்டுருங்க. இதுல வாழுங்க, அவங்களுக்கு வெளிச்சம் அடிக்கும்.